Adobe Character Animatorல எக்ஸ்போர்ட் பண்ண ஒரு PNG சீக்வன்ஸை Adobe After Effectsல இம்போர்ட் பண்ணி அதுக்கு ஃபோர்க்ரவுண்டு பேக்ரவுண்டு பார்டர்ஸ் கொடுத்து எப்படி ஒரு ரிச்சான வீடியோவாக எக்ஸ்போர்ட் பண்ணுறது என்பதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். PNG இமேஜஸை 2D அனிமேஷன் வீடியோவாக கன்வெர்ட் பண்ணணுன்ற ஆசையோடு இருக்கிறவங்க Mrtutorbuddyயை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிக்க கமெண்ட் செக்ஷனில் காத்துக்கிட்டு இருப்பேன். ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க கற்போம் கற்பிப்போம். அடோப் கேரக்டர் அனிமேட்டரில் எக்ஸ்போர்ட் பண்ண ஒரு PNG சீக்வன்ஸை நம்ம வீடியோவாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். அதுக்கு நம்மளுடைய PNG சீக்வன்ஸை நம்ம ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணது ஒரு ஃபோல்டரில் ட்ரீ அனிமேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அதில் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணோம். இப்போ ட்ரீ அனிமேஷன் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இது உள்ளார நம்மளுடைய PNG இமேஜஸ்லாம் இருக்குது. இதுக்கு வந்து நம்ம ஒரு பேக்ரவுண்டு இப்போ நெட்லேருந்து டவுன்லோட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கிறோம். கூகுள் க்ரோமில் நம்ம என்ன பண்ணுறோம், பிக்சபேயில் வந்து நம்மளுக்கு எல்லாமே வந்து காப்பிரைட் ஃப்ரீ இமேஜஸாக கிடைக்கும். ஸோ பிக்சபே போகிறோம். பிக்சபேயில் வந்து நம்மளுடைய பேக்ரவுண்டு வந்து எப்படி வேணும்னா, எனக்கு ஒரு ஃபாரஸ்ட் பேக்ரவுண்டு வேணும். ஸோ ஃபாரஸ்ட்டுன்னு போட்டு ஃபாரஸ்ட் பேக்ரவுண்ட் அப்படின்னு டைப் பண்ணிடுறேன். டைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு ரியலிஸ்டிக் இமேஜஸாக இருக்கும். பட் எனக்கு இது போல் இல்லை, வேண்டாம், எனக்கு இது போல் வேண்டாம். எனக்கு வந்து ஒரு கார்ட்டூன் இமேஜாக வேணும். ஸோ இந்த இமேஜஸ்ன்றதில் கிளிக் பண்ணி கீழே வந்து வெக்டார் கிராஃபிக்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். வெக்டார் கிராஃபிக்ஸ் கொடுத்தவொடனே எனக்கு இமேஜஸ் வந்து இப்போ ஒரு கார்ட்டூன் இமேஜஸாக அனிமேட் பண்ண மாதிரி வேணும். ஸோ கிடச்சிருக்கு. இதில் எது நல்லா இருக்குன்னு பார்த்து நம்ம அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபாரஸ்ட் பேக்ரவுண்டு கூட எனக்கு சரி வரல, வெறும் ஃபாரஸ்ட் மட்டும் கொடுக்கலாம். ஃபாரஸ்ட் அப்படின்னு கொடுப்போம். ஸோ பார்த்திங்கன்னா இதில் இப்போ ஏகப்பட்ட இமேஜஸ் வருது. நம்மளுக்கு ஒரு நல்ல இமேஜ், அதாவது ஒரு லேண்ட்ஸ்கேப், இது போல் ஒரு லேண்ட்ஸ்கேப்பாக இருந்ததுன்னா நம்ம அதை டவுன்லோட் பண்ணி நம்மளுடைய அனிமேஷன் வீடியோவில் பேக்ரவுண்டாக போட்டுக்கலாம். கடைசி வரைக்கும் பாருங்கள், எந்த இமேஜ் உங்களுக்கு சூட் ஆகுதோ அந்த இமேஜை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் இருக்குது இதில். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த லேண்ட்ஸ்கேப் ஒன்று டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த லேண்ட்ஸ்கேப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லாட்டா மேலே இருக்குது பாருங்கள், இந்த லேண்ட்ஸ்கேப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ இது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த லேண்ட்ஸ்கேப்பை நான் டவுன்லோட் பண்ணுறேன். இப்போ இந்த லேண்ட்ஸ்கேப்பை ஃப்ரீ டவுன்லோட் அப்படின்னு கொடுத்துட்டு ஹை குவாலிட்டி 1920 1080 அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதில் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுடைய இமேஜ் கிடச்சிருச்சு, நம்மளுக்கு பேக்ரவுண்ட் இமேஜும் கிடச்சிருச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம அடோப் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸை ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம க்ரியேட் பண்ண அந்த PNG சீக்வன்ஸை இதில் கொண்டு வந்து இம்போர்ட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வச்சுட்டு நம்ம ஃபைலில் போயிட்டு இம்போர்ட் அப்படின்னு போயிட்டு ஃபைல் போங்க. இதில் நம்ம உருவாக்கின அந்த PNG சீக்வன்ஸ் இருக்குது பாருங்கள், ட்ரீ அனிமேஷன்ற ஒரு ஃபோல்டரில் உருவாக்கணும். அதை லொக்கேட் பண்ணுங்கள். ட்ரீ அனிமேஷன் இது ஓப்பன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஒரு இதில் 900 இமேஜஸ் இருக்கும். நம்ம ஃபஸ்ட் இமேஜை மட்டும் வச்சு கிளிக் பண்ணிட்டு இம்போர்ட் அப்படின்னு கொடுத்துருங்க. என்டையர் சீக்வன்ஸும் உள்ளார வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள், தெரியும் உங்களுக்கு, என்டையர் சீக்வன்ஸ் 1.6 GB இருக்குது. அது ஃபுல்லாக உள்ளார வந்துடுச்சு. அதே போல் அதனுடைய ஆடியோ ஃபைலையும் கொண்டு வரணும். ஸோ இம்போர்ட் போயிட்டு ஃபைல் போங்க. இதில் கடைசியாக வந்தீங்கன்னா ஒரு ஆடியோ ட்ராக் ஒன்று இருக்கும், WAV ஃபார்மேட்டில் இருக்கும். அதையும் கொண்டு வந்து உள்ளார போடுங்க. இதை செலக்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணுங்கள். இப்போ ஆடியோ ட்ராக்கும் உள்ளார வந்துடுச்சு. இப்போ இந்த PNG சீக்வன்ஸை ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணுங்களா, இதை அப்படியே ட்ராக் பண்ணிவிட்டு வந்து இந்த நியூ காம்போசிஷன் மேலே வச்சு விட்டுருங்க. இப்போ ஒரு காம்போசிஷன் ஒன்று க்ரியேட் ஆகிடும் நம்மளுக்கு. அடுத்தது என்ன பண்ணுறோம், இந்த ஆடியோ ட்ராக்கையும் அப்படியே ட்ராக் பண்ணிவிட்டு வந்து இது கீழே விட்டுருங்க. இப்போ இந்த ஆடியோ ட்ராக்கையும் இதையும் சேமாக வச்சுங்க, ட்ராக் பண்ணிவிட்டு வந்து இது மேலே வச்சு விட்டுருங்க. இப்போ வந்துடுச்சு. இப்போ இதுதான் நம்மளுடைய PNG சீக்வன்ஸு. பட் நம்மளுடைய புது காம்போசிஷனு. இப்போ இந்த காம்போசிஷனை வந்து நம்மளுக்கு 2000 × 2000 இந்த பிக்சலில் இருக்கும். பட் நம்மளுக்கு வீடியோ வந்து நம்மளுக்கு 1920 1080 இந்த ரேட்டில் வேணும். ஸோ இந்த ட்ரீ அனிமேஷன்ற காம்போசிஷன் ஒன்று உருவாயிருக்கும். அது மேலே வச்சு ரைட் கிளிக் பண்ணி காம்போசிஷன் செட்டிங்ஸ் போங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வித் அண்ட் ஹைட்டு பாருங்கள், 2000 × 2000 இருக்குங்களா, இதை நம்ம மாற்றணும். ஸோ இங்கே வாங்க, HD TV 1080 அப்படின்னு இருக்குது பாருங்கள், இதை கொடுத்துருங்க. இப்போ கொடுத்தீங்கன்னா 1920 × 1080 அப்படின்னு வந்துடும். இந்த ஃப்ரேம் ரேட்ஸு நம்ம 30ல் க்ரியேட் பண்ணோம். ஸோ 30 கொடுத்துக்குங்க.
மீதியெல்லாம் அப்படியே விட்டுறலாம். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ பாருங்கள் நம்மளோட இமேஜ் அது உள்ளார உட்காரல. ஸோ அது ரொம்ப பெருசாக இருக்கும். ஏன்னா அது 2000 x 2000 இருக்கிறதுனால ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ அதை நம்ம ஸ்மால் ஆக்குறோம். ஸோ இந்த பிஎன்ஜி அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீ அனிமேஷன் ஃபைல் இருக்குங்களா, அது மேலே வச்சுட்டு எஸ் எடுத்துங்க, ஸ்கேல் ஆகும். இதில் 100 இருக்குல்ல, அதை நம்ம குறைக்கிறோம். நம்மள எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு குறைச்சிட்டு அதை அப்படியே ட்ராக் பண்ணிவிட்டு வந்து எங்கே வேணுமோ அங்கே வச்சுருங்க. இப்போ வச்சாச்சு. இப்போ நம்மளுக்கு இமேஜ் உள்ளார வந்துடுச்சு. பேக்ரவுண்டு வந்து ஒயிட்டாக இருக்குது. ஸோ அந்த பேக்ரவுண்டு நம்மளுக்கு நம்ம ஏற்கனவே டவுன்லோட் பண்ண அந்த லேண்ட்ஸ்கேப்பை கொண்டு வரோம். ஸோ ஃபைல் போயிட்டு இம்போர்ட் ஃபைல், அது நம்ம டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணோம். ஸோ டெஸ்க்டாப்பை செலக்ட் பண்ணுங்கள். அந்த ஃபைல் தோருக்கு பாருங்கள், செலக்ட் பண்ணி இம்போர்ட். இப்போ இந்த ஃபைலை ட்ராக் பண்ணிவிட்டு வந்து இந்த இடத்துல ரொம்ப கீழே விடுங்க. கீழே விட்டோடனே இப்போ நம்மளுக்கு அது பேக்ரவுண்டில் வந்துடுச்சு. சரிங்களா, முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்மளுடைய இமேஜை இன்னும் கொஞ்சம் நவுத்திட்டு வந்து இந்த சைடு விட்டுடலாம். விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் கூட நம்ம என்ன பண்ணலாம், அதை குறைச்சிக்கலாம். 45 வைக்கிறேன். சரிங்களா. இப்போ நேச்சுரலாக ஒரு மரமே அந்த இடத்துல உருவான மாதிரி அழகாக இருக்க பாருங்கள். முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த இடத்துக்கு பேர் டைம் லைனு. இந்த டைம் லைனில் இருக்கிற இந்த ஏரியாவுக்கு பேர் ஒர்க் ஸ்பேஸ், ஒர்க் ஏரியான்னு சொல்லுவாங்க. இதை நம்ம இப்படி பண்ணோம்னா ஜூம் ஆகும் ஃப்ரேம் பை ஃப்ரேம். இப்போ 1 ஃப்ரேம் 2 ஃப்ரேம் அப்படின்னு சொல்கிறோம்ல, 30 ஃப்ரேம்ஸ். இது பாருங்கள் 2F 3F 4F அப்படின்னு போதுங்களா. ஸோ இது 1 ஃப்ரேம் 2 ஃப்ரேம் 3 ஃப்ரேம், ஃப்ரேம் பை ஃப்ரேம் பண்ணலாம். இப்போ நம்ம ஜூம் மீன் பண்ணும்பொழுது பாருங்கள், இந்த ஆடியோ ட்ராக்குக்கும் வீடியோ ட்ராக்குக்கும் 2 ஃப்ரேம்ஸு டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். அதனால் அதை நம்ம ஃப்ரேம் பை ஃப்ரேம் நவுத்தி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். நவுத்திட்டு வந்து கரெக்டாக இதுவும் மெர்ஜ் ஆகிற மாதிரி விட்டுருங்க, ஈக்குவலாக இருக்கணும். அடுத்தது இதை ட்ராக் பண்ணி இழுத்து விட்டுடலாம். விட்டுட்டு இப்போ என்ன பண்ணுறோம், இதை நம்ம ப்ளே பண்ணி பார்க்குறோம். சரிங்களா. ப்ளே பண்ணி பார்க்குறதுக்கு என்ன ஆப்ஷன்னா மேலே பாருங்கள், இதை அழுத்தி பார்க்கலாம், இல்லைன்னா ஸ்பேஸ் பார் அழுத்தலாம். அப்படி அழுத்துறதுக்கு முன்னாடி இங்கே குவார்ட்டர் அப்படின்னு கொடுத்துருங்க. குவார்ட்டரில் கொடுத்திங்கன்னா இங்கே ரெசல்யூஷன் குவார்ட்டராக மாறிடும். பட் வீடியோவுடைய எக்ஸ்போர்ட்டில் இது பாதிக்காது. இங்கே காட்ட போகிறது நம்ம குவார்ட்டரில் கொடுத்துருக்கோம். ஸோ ப்ளே பட்டன் எழுதுவோம். அனைவருக்கும் இந்த ஆடியோ கூட நம்ம எடுத்துடலாம். ஃபுல்லாக அது நம்மளுக்கு ரெண்டர் ஆகி வரட்டும். இந்த க்ரீன் கலர் ஃபுல்லாக வரணும். நம்மளுக்கு வந்துடுச்சுன்னா நம்மளுக்கு ரெண்டர் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான சேஞ்சஸ் எல்லாம் பண்ணிவிட்டு நம்ம இதை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் வீடியோவாக. நம்மளுக்கு ரெண்டராய் முடிஞ்சிருச்சு. ரெண்டராய் முடிஞ்ச உடனே ஃபுல்லாக க்ரீனாக மாறிடும். ஃபுல்லாக க்ரீனாக மாறிடுச்சு. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் பேக்ரவுண்டுன்னு சொன்னோன்னா, இதுக்கு பின்னாடி இருக்கிற இமேஜ் பேக்ரவுண்டு. இதுக்கு நம்ம ஒரு ஃபோர் கிரவுண்டு கூட கொடுக்கலாம். அதாவது மரத்துக்கு முன்னாடி ஒரு ஃபோர் கிரவுண்டு ஒன்று கூட கொடுக்கலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், நெட்டில் போய்ட்டு ஒரு ஃபோர் கிரவுண்டு காப்பிரைட் ஃப்ரீ இமேஜை டவுன்லோட் பண்ண போகிறோம். ஸோ நெட்டில் இருந்து எடுத்துக்கலாம், அது ரொம்ப ஈஸி. ஸோ திருப்ப நம்ம என்ன பண்ணுறோம், பிக்ஸபே அப்படின்னு அந்த வெப்சைட்டில் போகிறோம். இந்த கிராஸை டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஃப்ரீ டவுன்லோட் 1920 x 960 டவுன்லோட். இப்போ இது நம்மளுக்கு டவுன்லோட் ஆகிடும். அது அங்கேருந்து சேவ் ஆகலை. ஸோ டவுன்லோட்ஸில் இருக்குது. ஸோ டவுன்லோட்ஸில் கிராஸ் போய்ட்டு இம்போர்ட் அப்படின்னு கொடுக்குறோம். அந்த கிராஸு ஃபோர் கிரவுண்டு இம்போர்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை கொண்டு வந்து நம்ம எல்லா இமேஜுக்கும் மேலே வைக்கிறோம். ஏன்னா பேக்ரவுண்டில் போட்டுறக்கூடாது, இது மேலே வைக்கணும். மேலே வச்சா தான் முன்னாடி தெரியும். ஸோ இந்த கிராஸ் இங்கே வந்துடுச்சு. இதை அப்படியே ட்ராக் பண்ணிவிட்டு வந்து முன்னாடி விட்டுருங்க. முன்னாடி விட்டுட்டு கொஞ்சம் நம்ம அதை ஸ்கேல் பண்ணிக்கலாம். எஸ் எடுத்துங்க, ஸ்கேல் ஆகும். சின்னதாக்கலாம், இல்லை பெருசாக்கணுன்னா பெருசாக்கலாம். நம்ம சின்னதாக்கிட்டு அதை இன்னும் கொஞ்சம் கீழே கொண்டு வந்து வச்சுட்டு அதை கொஞ்சம் ட்ராக் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்ருவோம். சரிங்களா. இன்னும் கொஞ்சம் கீழே கூட இறக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ ஒரு புல்தரை இருக்குது. புல்தரையில் நம்ம ஃபோர் கிரவுண்டாக அது ஆக்ட் பண்ணுது. ஸோ புல்தரைக்கு அதுக்கப்புறம் புல்தரை முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு லேண்ட்ஸ்கேப் ஒன்று உருவாகுது. அந்த இடத்துல நம்ம மரம் நின்று பேசுகிற மாதிரி நம்ம உருவாக்கியிருக்கோம். இப்போ ஓகே. இப்போ இந்த வீடியோவுக்கு ஒரு பார்டர் ஒன்று, அதாவது ஒரு அழகான ஒரு பார்டர் ஒன்று க்ரியேட் பண்ணணும். அந்த பார்டருக்கு என்ன பண்ணணுன்னா, இந்த லேண்ட்ஸ்கேப் இருக்குது பாருங்கள், இந்த லேண்ட்ஸ்கேப்பை கிளிக் பண்ணிவிட்டு எஸ் அழுத்திட்டு இந்த லிங்க் இருக்குது பாருங்கள், இந்த லிங்க்கை எடுத்துடுங்க. எடுத்துகிட்டு ஒரு 99, இந்த சைடு 98 அப்படின்னு கொடுங்க. அப்பயும் பத்தலை. ஸோ 97 கொடுப்போம்.
ஓகே, இந்த கிராஸை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி முன்னாடி கொண்டு வந்து விட்டுருவோம். இப்போ இந்த பேக்ரவுண்டு வந்து கொடுத்தாச்சு. நம்ம பார்டர் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அந்த பார்டர் வந்து இது என்ன பண்ணியிருக்கு, மறைச்சிட்ருக்கு இந்த கிராஸு. ஸோ அதனால் நான் கொஞ்சம் அதை ஜூம் இன் பண்ணி உள்ளார கொண்டு வரேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கிராஸு கரெக்டாக பர்ஃபெக்டாக அது உள்ளார உட்காந்துருச்சு. நம்மளுக்கு பார்டரும் வந்து அந்த ஒயிட் பார்டர் வந்து நம்மளுக்கு தெரியுது. இப்போ நம்மளுக்கு இந்த வீடியோவை சுற்றி ஒரு பார்டர் ஒன்று க்ரியேட் ஆகிடுச்சு. முன்னாடி ஃபோர்க்ரவுண்டு வச்சாச்சு, பின்னாடி பேக்ரவுண்டு வச்சாச்சு. இப்போ திருப்பி அந்த க்ரீன் கலர் காணாம பாருங்கள். ஏன்னா நம்ம எந்த ஒரு சேஞ்சஸ் பண்ணாலும் அந்த க்ரீன் கலர் போய்டும். திருப்பி நம்ம இந்த ப்ளே பட்டன் அழுத்தினீங்கன்னா அந்த க்ரீன் கலர் வேகமாக வந்துடும். நம்மளுடைய இமேஜும் பேசுகிறது அந்த இடத்துல ஆக்ஷனோட தெரியுது பாருங்கள். ஏன் சவுண்டு வரலன்னா நம்ம இந்த சவுண்டு இங்கே எடுத்துருக்கோம் பாருங்கள். இந்த சவுண்டை திருப்பி வைக்கிறேன். PNG இமேஜஸை 2D அனிமேஷன் வீடியோவாக மாற்றணுன்னா Mrtutorbuddy என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய டுட்டோரியல்ஸை நீங்கள் பார்க்கணுன்னா Mrtutorbuddy.com என்ற வெப்சைட்டில் போய் டுட்டோரியல்ஸை பார்த்து நீங்களும் அனிமேட் பண்ணணும்னு தாழ்மையாக கேட்டுக்கிறேன். நன்றி. இப்போ பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு பேக்ரவுண்டு வச்சு நம்ம ஒரு 2D அனிமேஷன் வீடியோவை க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இந்த 2D அனிமேஷன் வீடியோவை இப்போ எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு என்ன பண்ணுறோம், Ctrl+S அழுத்தி சேவ் பண்ணிடுறோம். அனிமேஷன் டெஸ்ட் அப்படின்னு கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இது எல்லாமே முடிஞ்சிருச்சு. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஓவர்லே லைட்டு கொடுக்குறோம். அது எப்படி கொடுக்கணும்னா லேயரில் போய்ட்டு நியூ போய்ட்டு சாலிட் அப்படின்னு கொடுங்க. சாலிடு லைட்டு வந்து நம்ம இப்போ இந்த பேக்ரவுண்டு வந்து நம்மளுக்கு ஒரு ப்ளூயிஷாக இருக்கிறதுனால நம்ம பேக்ரவுண்டு வந்து ஒரு ப்ளூ கலர், இப்போ இது ஒரு லைட்டான ஒரு ப்ளூ கலரை நான் செலக்ட் பண்ணுறேன். ப்ளூ கலரை செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன், ஓகே கொடுத்துட்றேன். இப்போ இந்த முன்னாடி ஃபுல்லாக ஒரு ப்ளூ கலர் லைட்டு ஃபில்லாக எடுத்து பாருங்கள். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறோம், நம்ம நார்மல் போய்ட்டு ஓவர்லே அப்படின்னு கொடுத்துருங்க. ஓவர்லேனா என்ன ஆகும்னா அந்த லைட் இதுக்கு முன்னாடி ஓவர்லே ஆகிடும். ஓவர்லே மீன்ஸ் அப்படியே ஃபுல்லாக வந்து அதை கவர் பண்ணிக்கும். கவர் ஆகும்போது நம்மளுக்கு இன்னும் பிரைட்டாக தெரியும். அதோடைய பிரைட்னஸை குறைக்கணுன்னா என்ன பண்ணுறேன், இந்த ஒப்பாசிட்டியை போய் குறைச்சி விடணும். நம்ம இந்த லைட்டை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் இது உள்ளார போனீங்கன்னா அந்த ஒப்பாசிட்டி இருக்குது பாருங்கள். இந்த ஒப்பாசிட்டி ஒரு 40% கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒப்பாசிட்டி குறைஞ்சிருச்சு. இப்போ இது பாருங்கள், இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோக்கும் வித்தியாசத்தை பாருங்கள். இப்போ இது கொஞ்சம் நார்மல் வீடியோவாக இருக்கும். இதை பார்த்துங்க, இன்னும் கொஞ்சம் நல்லா பிரைட்டாக அழகாக தெரியும் நம்மளுக்கு வீடியோ க்ரியேஷனில். ஸோ இப்போ ஒப்பாசிட்டி அதாவது ஒரு ஓவர்லே லைட்டு கொடுத்தாச்சு, பேக்ரவுண்ட் கொடுத்தாச்சு, நம்ம ஃபோர்க்ரவுண்டு கொடுத்தாச்சு, பார்டர் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே பண்ணியாச்சு. இதை ஒரு வீடியோவாக நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். வீடியோவாக எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை ப்ரீவியூ பார்த்துங்க. அனைவருக்கும் வணக்கம். ஸோ ப்ரிவியூவில் அழகாக இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், அடுத்தது ஃபைல் போய்ட்டு எக்ஸ்போர்ட் போங்க. எக்ஸ்போர்ட்டில் ஆட் டு ரெண்டர் கியூ அப்படின்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல பாருங்கள் அவுட்புட் மோடு லாஸ்லெஸ் அப்படின்னு இருக்குங்களா. இதில் போய்ட்டு இந்த ஏவிஐ எடுத்துகிட்டு ஆஃப்டர் கோடெக்ஸ் MP4 கொடுத்துக்கலாம். ஏவிஐ வந்து ரொம்ப பிக் ஃபைல் சைஸாக க்ரியேட் ஆகும். அடுத்தது ஆடியோ அவுட்புட் பாருங்கள், நம்ம இதில் 32 பிட் கொடுத்துக்கலாம். ஸ்டீரியோவில் இருக்கட்டும், ஓகே கொடுத்துருங்க. அடுத்தது எங்கே சேவ் பண்ண போகிறான்னு அப்படின்னு கேட்கும். ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், டெஸ்க்டாப் அப்படின்னு சொல்லிட்டு சேவ் அப்படின்னு கொடுத்துறோம். சேவ் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோம், ரெண்டர்ன்ற பட்டன் அழுத்தணும். அழுத்துறதுக்கு முன்னாடி கேப்சலாக அழுத்திடுங்க. கேப்சலாக அழுத்திட்டிங்கன்னா இந்த இடத்துல ப்ரிவியூ காட்டாது, அது ரெண்டர் ஆகி நம்மளுக்கு முடிஞ்சிடும். ஸோ ரெண்டர் அப்படின்றத கிளிக் பண்ணிடுறேன். நம்மளுடைய வீடியோ எத்தனை ஃப்ரேம் இருக்குன்றதை இந்த இடத்துல காட்டும், 900 ஃப்ரேம்ஸு. ஸோ அது நம்மளுக்கு ரெண்டர் ஆகி முடிஞ்சிடும். முடிஞ்ச உடனே ஒரு நம்மளுடைய வீடியோவை நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். நம்மளுடைய எக்ஸ்போர்ட் முடிய போகுது. முடிஞ்ச உடனே நான் இந்த வீடியோவை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். இது முடிஞ்ச உடனே நம்மளுக்கு ஒரு சவுண்டு கொடுத்து இன்டிமேட் பண்ணும். முடிஞ்சிருச்சு, சவுண்டு வந்துடுச்சு. ஸோ நம்ம Ctrl+S அழுத்தி சேவ் பண்ணிடுறோம். க்ளோஸ் ட்ரீ அனிமேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இதை கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஸோ இதை நம்ம என்ன பண்ணுறோம், ஓப்பன் பண்ணுறோம். அனைவருக்கும் வணக்கம். சாதாரண PNG இமேஜாக இருந்த என்னை 2D அனிமேஷன் வீடியோவாக மாற்றியமைக்கு மிகவும் நன்றி. என்னை போன்ற PNG இமேஜஸை 2D அனிமேஷன் வீடியோவாக மாற்றணுன்னா Mrtutorbuddy என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய டுட்டோரியல்ஸை நீங்கள் பார்க்கணுன்னா Mrtutorbuddy.com என்ற வெப்சைட்டில் போய் டுட்டோரியல்ஸை பார்த்து நீங்களும் அனிமேட் பண்ணணும்னு தாழ்மையாக கேட்டுக்கிறேன்.
நன்றி, வணக்கம். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ அருமையாக ஒரு 2D அனிமேஷன் வீடியோவை நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டவுன்லோட் பண்ணது ஒரு PNG இமேஜ் தான் இந்த மரத்தை. அதுக்கப்புறம் அதுக்கு நம்ம அனிமேட் பண்ணி நம்ம இந்த ஐஸ்லாம் கொடுத்து, நோஸ் கொடுத்து, மவுத் கொடுத்து, நம்ம லிப்ஸிங் பண்ணி, நம்ம ஒரு அழகான பேக்ரவுண்டு கொடுத்து, அதுக்கு பார்டர் கொடுத்து, முன்னாடி ஃபோர்க்ரவுண்டு கொடுத்து, ஒரு அருமையான 2D அனிமேஷன் பக்கா கிளாரிட்டியில் HDயில் நான் உங்களுக்கு க்ரியேட் பண்ணி காட்டியிருக்கேன். இதுபோல் நீங்களும் க்ரியேட் பண்ணலாம். க்ரியேட் பண்ணணுன்னா Mrtutorbuddy இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி Mrtutorbuddy.com இந்த வெப்சைட்டில் போயிட்டு இந்த டுட்டோரியல்ஸ்லாம் பாருங்கள். நன்றி, வணக்கம்.